சுமை தூக்கும் தொழிலாளி தனது கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு 2 கணினிகளை அன்பளிப்பாக வழங்கி மகனுக்காக செய்த காரியம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விலாங்காட்டூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு விலாங்காட்டூர் கிராமத்தை சார்ந்த தங்க பாக்யராஜ், மனைவி பனியம்மாள் ஆகியோர்கள் இணைந்து அரசு பள்ளிக்கு 2 கணினிகளை அன்பளிப்பாக வழங்கினர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், தனது மூத்த மகன் பிரவீன் என்பவர் மனவளர்ச்சி குன்றியவராக கருதப்படுவதால் கற்பிக்கின்ற பாடம் நினைவில் இல்லை எனவும், தன் பிள்ளை கல்வி கற்க முடியாவிட்டாலும் என் கிராம பகுதியில் படிக்கின்ற ஏழை எளிய மக்கள் கல்வி பயில மற்றும் கணினி கற்பித்தல் ஆகியவைகளில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வழங்கியதாக தெரிவித்தனர். மேலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கணினியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஒருவரை பள்ளி நிர்வாகம் நியமித்தால் அந்த ஆசிரியருக்கு கூட தங்களால் குறைந்த ஊதியம் வழங்க முடியும் என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு கணினி வழங்கிய பாக்யராஜ் என்பவர் சென்னை கோயம்பேட்டில் சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜுடைய மகன் பிரவீன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு. அவர் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கவனம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால மற்ற குழந்தைங்களுக்காக அக்கறை கொண்டு அவருடைய பெற்றோர் பாக்யராஜ் மற்றும் அவருடைய தாயார் இந்த பள்ளிக்காக மற்ற குழந்தைகள் நல்லா படிக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட 2 கணினியை தானமாக வழங்கியுள்ளார். பள்ளிக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யணும். அந்த இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இங்க இருக்கிற மாணவர்கள்